ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 223வது தலைப்பு. மிதத்துக்காகவே மிகைகள். தொடர்ச்சி. பழக்கம் எப்படி வரும்? ஈஸ்வர கிருபையில்தான் வரும். அந்த கிருபை எப்படி வரும் என்றால், அதற்காகத்தான், அதை வருவித்துக் கொள்வதற்காகத்தான் 2 எக்ஸ்ட்ரீம்களாக அனுஷ்டானங்களை சாஸ்திரங்கள் ஏற்படுத்தி கொடுப்பது. நமக்கு தெரிந்த நிலையில் ஒரு எக்ஸ்ட்ரீமாக பண்டிகை போஜனம், பாட்டு, கூத்து ஆகியவற்றையும் தினுசுகளில் அபிருச்சி கண்ட நம் மனசுக்கு ஏற்றபடி அநேக தெய்வங்கள் ஆகியவற்றையும் ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டே, அதே சமயத்தில் இன்னொரு எக்ஸ்ட்ரீமான உண்ணாத, உறங்காத, பேசா நிலையையும் நிர்குண ஏக பரமாத்மாவையும் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பது. இப்படி 2 எக்ஸ்ட்ரீம்களையும் மாறி மாறி அபியாசம் செய்கிறதாலேயே தராசின் 2 தட்டுக்களிலும் வெயிட்டுகளை போடுவதால் அது சமநிலைக்கு வருகிற மாதிரி மனசு சமத்துக்கு வந்து, அதோடு வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் மாடரேஷன் வந்துவிடும். ஒரு கயிற்றை தொய்யாமல் நில்லு என்று வெறுமனே விட்டால் அது நிற்குமா? அதை 2 பக்கம் 2 கழியை நட்டு 2 கோடிக்குமாக இழுத்து கட்டினால்தானே சமநிலையில் தொய்யாமல் நிற்கும். அப்படித்தான் தானாக சமநிலைக்கு வராத நம் வாழ்க்கை முறையை அப்படி வரப்பண்ணவே 2 கோடியாக 2 வித எக்ஸ்ட்ரீம்களில் அனுஷ்டானங்களை கொடுத்து கட்டி போட்டிருக்கிறது. நேராக மாடரேஷனுக்கு போக தெரியாததால் எக்ஸ்ட்ரீம்களை சமயானுஷ்டானத்தால் கொடுத்து, அதன் வழியாக நாம் வாழ்கின்ற முறை மாடரேஷனில் போகும்படி பண்ணியிருக்கிறது. இதர மதங்களில் அஹிம்சை, அரூப தியானம் என்று ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமை மட்டும் வைக்கிறபோது ஜனங்களால் அந்த பிகு தாங்காமல் ஃபெயில் ஆகிறார்கள். அப்படி இல்லாமல் மாறுபட்ட 2 எக்ஸ்ட்ரீம்களை நம் மதம் மாற்றி மாற்றி சொல்வதால் சேஞ்சில் ஆசை கொண்ட ஜீவ மனஸ் இஷ்டத்தோடு இப்படி மாற்றி மாற்றி பண்ணுகிறது. சமயானுஷ்டானம் என்று இப்படி ஒவ்வொரு சமயத்தில் பண்ணுவதாக மட்டுமில்லாமல் சதா கால வாழ்க்கை போக்காகவும் நெறியாகவும் பின்பற்ற வேண்டிய அஹிம்சை, பிக்ஷுத்துவம் முதலானவற்றிலும் நம் மதம் மற்றவற்றை போல ஒரே கண்டிப்பாக எல்லாருக்கும் லட்சியத்தை விதிக்காமல் பிரித்து கொடுத்திருப்பதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன். இதனாலெல்லாம் தான் நம் மதம் இத்தனை ஆச்சார சாஸ்திரம் இருந்த போதிலும் மற்ற எல்லா மதங்களையும் விட ஃப்ளெக்சிபிளாக நெகிழ்ந்து கொடுப்பதாக ஆகி இதற்கு ஒரு சிரஞ்சீவித்துவம் ஏற்பட்டிருக்கிறது. சமயானுஷ்டானங்களில் இப்போது நாம் இருக்கிற தசையில் நம் மதம் காட்டும் 2 எக்ஸ்ட்ரீம்களில் பண்டிகை சாப்பாடு, பஜனை கூத்து, உருவ வழிபாடு இவற்றில் கிடைக்கிற ஆனந்தம் பட்டினியிலும் மௌனத்திலும் ஆத்ம தியானத்திலும் கிடைப்பதில்லை. ஏதோ ஒரு பாவனையின் பேரிலும் இது பெரியவர்கள் காட்டும் வழியாச்சே என்ற நம்பிக்கையின் பேரிலும்தான் இப்போது நமக்கு தெரியாதவையாக இருப்பவற்றுக்கான அனுஷ்டானத்தை பண்ண முடிகிறது. ஆனாலும் விடாமல் போனால் வாழ்க்கையில் மாடரேஷன் வரும். இப்படி மாடரேஷனில் நன்றாக பழக்கப்பட்டு முதிர்ந்த நிலைமை, கனிந்த நிலைமை உண்டாகிறபோது இப்போது எது நமக்கு தெரியாததாக இருக்கிறதோ, இன்னொரு எக்ஸ்ட்ரீமாக தோன்றுகிறதோ, எதை நாம் ஏதோ ஒரு பாவனையின் பேரில்தான் கொஞ்சம் ஊகித்து பார்க்க மாத்திரமே முடிகிறதோ அது, அதாவது பரமாத்மாவோடு ஏகமாக ஒன்றி இருக்கிற நிலை. எக்ஸ்ட்ரீமாக இல்லாமல் சகஜமான எக்ஸ்பீரியன்ஸாக ஆகிவிடும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. தெய்வத்தின் குரல்
மேலும் ஒலிக்கும்.